முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். முதல்வர் வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எவ்வளவு என்பதை காண்போம். முதல்வர் மு.க.ஸ்டாலினின் சென்னை கொளத்தூர் தொகுதியில் 86.11 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளன. இதேபோல் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமியின் எடப்பாடி தொகுதியில் 92.05 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளன. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிடும் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தொகுதியில் 74.33 விழுக்காடு வாக்குகள் பதிவாகின. தாவேக தலைவர் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிடும் நிலையில் சென்னை பெரம்பூர் தொகுதியில் 89.73 விழுக்காடு வாக்குகளும், திருச்சி கிழக்கு தொகுதியில் 81.77 விழுக்காடு வாக்குகளும் பதிவாகியுள்ளன. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் பல தொகுதிகளில் சில ஆயிரம் வாக்குகளே வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். வழக்கமான திமுக அதிமுக என இருமுனை போட்டிக்கு பதிலாக இந்த முறை விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் வருகையினாலும் சீமானின் நாம் தமிழர் கட்சியாலும் தேர்தல் களம் 4 முனை போட்டியாக மாறியுள்ளதே இதற்கு முதன்மையான காரணமாக கூறப்படுகிறது. கடந்த 3 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை அலசினால் 2011ஆம் ஆண்டு தேர்தலில் திமுக மற்றும் அதிமுக தலைமையிலான இரு கூட்டணிகளுக்கு இடையே மட்டும் நேரடி போட்டி நிலவியது. அந்த தேர்தலில் 26 தொகுதிகளில் 5000க்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் 2016 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மற்றும் திமுக கூட்டணிகளை தவிர தேமுதிக, விசிக, மதிமுக, தமாக மற்றும் இடதுசாரி கட்சிகள் இணைந்த மக்கள் நல கூட்டணி 3வது அணியாக போட்டியிட்டது. அத்துடன் பாமக மற்றும் பாஜக ஆகிய கட்சிகளும் தனித்து களம் கண்டன. இதன் விளைவாக 2016 தேர்தலில் 53 தொகுதிகளில் 5000க்கும் குறைவான வாக்கு வித்தியாசமே வெற்றியை தீர்மானித்தது. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இந்த எண்ணிக்கை 39ஆக குறைந்தது. இதற்கு காரணம் பெரும்பாலான பிரதான கட்சிகள் மீண்டும் திமுக அல்லது அதிமுக கூட்டணிகளிலேயே இணைந்து போட்டியிட்டதுதான். 2011இல் 9 தொகுதிகளில் 1000க்கும் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி தீர்மானிக்கப்பட்டது. 2016இல் இந்த எண்ணிக்கை 16ஆக அதிகரித்தது. 2021இல் 8 தொகுதிகளில் மட்டுமே 1000க்கும் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியாளர்கள் தீர்மானிக்கப்பட்டனர். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.